இந்த வீடியோ எதுக்காகன்னா நேற்றுக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தனை கேட்டிருந்தேன், நீட் எக்ஸாம் எப்படி எழுதுனேன் அந்த மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவன் அழகான ஒரு ரிப்ளை தந்தான், சார் தண்டவாளை இதாக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி அவன் எனக்கு ஒரு பதில் தந்தான். ஸோ அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். ஸோ அவன் மட்டும் கிடையாது, நீட் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையும் இதே நிலைமை தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து கம்மியாகும், புரியுதா? இப்போது 2020, 2021, 22, 23 ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 600 எபோவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22-30,000, அரௌண்ட் 25,000 வச்சுக்கோங்க. ஸோ அரௌண்ட் 25,000, சரியா? ஸோ லாஸ்ட் இயர் 2024ல் 600 எபோவ் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 81,000. ஸோ எக்ஸ்பர்ட்டோட ப்ரெடிக்ஷன் படி இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகுங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180 to 200 நினைக்கிறேன். ஆமாம், 200 தான், அரௌண்ட் 200 தான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப். அரௌண்ட் 500 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் எக்ஸ்பர்ட்டோட ப்ரெடிக்ஷன் படி 120 to 135 தாங்க கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் வந்து கம்மியாகும். ஸோ கட் ஆஃப் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 600 மேலே எவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணுறாங்க, 500 மேலே எவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணுறாங்க, 700 மேலே எவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணால் கட் ஆஃப் வரும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 600 மேலே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ட்ராப் ஆகும், புரியுதா? ஸோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ உங்களோட எஃபோர்ட்டை போட்டுட்டீங்க, ஸோ யூ வில் கெட் குட் மார்க்ஸ். ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க.